இன்றளவும் உலகெங்கும் என்னுடைய கடவுளா உன்னுடைய கடவுளா, என்னுடைய மதமா உன்னுடைய மதமா அப்படின்ற சண்டைகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் 1865ஆம் ஆண்டிலேயே நம்மளுடைய வள்ளலார் அவர்கள் சமரச சன்மார்க்க சபை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்றார், உருவாக்குகிறார். அந்த அமைப்பினுடைய நோக்கமே நிறைய சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் அவங்களுடைய, அதாவது இந்த அமைப்பின் மூலமா நிறைய கொள்கைகளை எல்லாம் அவங்க பரப்பி வருகிறார். என்னென்ன சொல்றார் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கடவுள் என்பவர் ஒரே கடவுள் தான், அவர் இறைவன் என்பவர் ஒரே இறைவன் தான், அவர் ஜோதி வடிவானவர் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா அதாவது ஜோதி வடிவத்தில் தான் நம்ம கடவுளை தரிசிக்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பிற உயிர்களின் பசியை போக்குதல் அப்படின்னு போதிக்கிறார். அதாவது ஜீவகாருண்யம், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அது வள்ளுவர் எப்படி, திருவள்ளுவர் எப்படி ஒரு குறள் மூலமா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்றாரு. எல்லா உயிர்களையும் சேர்த்து சொல்றாரு. அதே மாதிரி தான் நம்மளுடைய வள்ளலார் அவர்களும், அதாவது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த பசி, இந்த மணிமேகலை படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஐம்பெரும் காப்பியங்களிலே இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லப்படுற சிலப்பதிகாரத்திற்கு தொடர் காப்பியமாக இருக்கக்கூடிய மணிமேகலையில சீத்தலை சாத்தனார் அவர்களால் இயற்றப்பட்ட மணிமேகலை காப்பியத்திலேயே பசி என்பது எவ்வளவு கொடுமையானது, அது ஒரு பிணி, பசி என்பது கொடுமையான ஒரு நோய் அப்படின்னு கூட சொல்றாரு. ஸோ அந்த வழியில வந்த நம்மளுடைய வள்ளலார் அவர்களும் அதை புரிந்து கொண்டு, பசி எடுத்தால் ஒரு மனிதன் தீய செயல்களில் ஈடுபடுவதற்கு தயங்க மாட்டா, அதனால முதல்ல அவனுக்கு சாப்பாடு போடணும், அப்புறமா தான் அவன் யோசிக்க முடியும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு. அவனுக்கு பசி இருந்தா அவன் இதெல்லாம் யோசிக்க மாட்டா, சிந்திக்கிறதுக்கு அவனுக்கு முடியவே முடியாது, தீய செயல்களில் ஈடுபடுவதற்கு அவன் தயங்கவும் மாட்டா. ஸோ அதனால பசி என்பது ரொம்பவே கொடுமையானது ஒரு மனிதனுக்கு. அதனால பசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து 1867ஆம் ஆண்டிலேயே சத்திய தர்மசாலை என்ற ஒரு விஷயத்தை தொடங்குகிறார். அந்த டைம்ல அவங்க இந்த அணையா நெருப்பை பற்ற வைக்கிறார். ஸோ அன்றைக்கு பற்ற வைத்த அந்த நெருப்பு இன்றளவும் எரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்னைக்கு பாலஸ்தீன் நாட்டில் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ பேர் இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. ரீசெண்டாக கூட நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி பாலஸ்தீன் நாட்டில் எத்தனையோ குழந்தைகளுக்கு பால் கிடைக்காம எத்தனையோ குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ அங்கே மக்களுக்கு இப்போ சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாருங்க, அதாவது சாப்பாடு, இந்த உணவு என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நம்மளுடைய தமிழர்களால் இயற்றப்பட்ட மணிமேகலை காப்பியத்திலையும் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த வழியில் நம்மளுடைய வள்ளலார் அவர்களும் அதையே தான் அவங்க அதற்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு. அதனால அவங்க சத்திய தர்மசாலை என்ற ஒரு விஷயத்தை தொடங்குகிறார். ஸோ அன்றைக்கு தொடங்கப்பட்ட அந்த சத்திய தர்மசாலை இன்றளவும் அந்த சத்திய தர்மசாலையிலே அந்த அணையா நெருப்பு எரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. எத்தனையோ பேருக்கு சாப்பாடு அங்கே வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் எல்லாருக்குமே சாப்பாடு இன்றளவும் பரிமாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் தோழர்களே. ஸோ அதனால தான், அதாவது கடைசியில் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சமரச சன்மார்க்க சபை என்ற இந்த அமைப்பின் மூலமா சாதி மதம் சமயங்கள் அற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்றத பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்றாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ரோச் நம்மளுடைய வள்ளலார் அவர்களுடைய அப்ரோச். ஸோ எளிமையாக ஒரு விஷயத்தை எளிமையாக சொன்னால் இந்த நாட்டில் நிறைய பேருக்கு பிடிக்காது, இதுதான் யதார்த்தம். ஸோ சிந்திச்சு பாருங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.